கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடினியேற்ற நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்து தெரிவித்துக் கொள்கிறேன். தேவன் அருளிய அப்பம் பிரேயர் மினிஸ்ட்ரி சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தினம்தோறும் அதிகால வேளையிலே பரிசுத்த வேதாந்தத்திலிருந்து நாம் ஒரு பகுதியை தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபித்து வருகிறோம். அதிகால வேளையிலே அபிஷேகங்களை பெற்றுக்கொள்ள, தேவனுடைய கிருபை பெற்றுக்கொள்ள புதிய நாளுக்காக அதிகால வேளையில் இணைந்திருங்கள். உபாகமம் 33 அதிகாரம் 3 வசனத்திலே, மெய்யாகவே அவர் ஜனங்களை சிநேகிக்கிறார், அவருடைய பரிசுத்தவான்கள் எல்லாரும் உம்முடைய கையில் இருக்கிறார்கள், அவர்கள் உம்முடைய பாதத்தில் விழுந்து உம்முடைய வார்த்தைகளினால் போதனை அடைவார்கள். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, மெய்யாகவே அவர் ஜனங்களை சிநேகிக்கிறார். நம்முடைய தேவன் நம்மை சிநேகிக்கிறார். இந்த காலவேளையிலே என்னை சிநேகிக்க யாருமே இல்லை அப்படின்னு சொல்லி ஒருவேளை யாராவது இணைந்திருந்தால், தேவன் நம்மை சிநேகிக்கிறார். மெய்யாகவே அவர் ஜனங்களை சிநேகிக்கிறார், நம்மளை நேசிக்கிறார். அவருடைய பரிசுத்தவான்கள் எல்லாரும் உம்முடைய கையில் இருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்து இரத்தத்தினால கழுவப்பட்ட எல்லாரும் நீதிமான், எல்லாரும் பரிசுத்தவான். நம்ம எல்லாரும் அவருடைய கையில் இருக்கிறோம். அவருடைய பரிசுத்தவான்கள் எல்லாரும் உம்முடைய கையில் இருக்கிறார்கள். அதிகாலவில் யாரெல்லாம் கர்த்தருடைய கிருபையினாலே புதிய நாளிலும் அதிகாலவில் இணைந்திருக்கிறீங்களோ, நம்ம எல்லாரும் தேவனுடைய கரத்தில் இருக்கிறோம். ஹல்லேலூயா. ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையிலே பலவிதமான தேவைகள் உண்டு. ஒவ்வொரு குடும்பத்திலையும் காலவேளையில ஜெபிக்கும் போது, அப்பா உங்க பாதபடியில் இருக்கிறோம்ப்பா அப்படின்னு சொல்லி தேவனுடைய சமூகத்தை நோக்கி தேடுங்க. இருக்கிற இடத்துல நம்ம எல்லாரும் கூப்பிடும்போது கண்டிப்பாக நம்ம குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடும்போது கண்டிப்பாக நம்ம குடும்பத்தை தேவன் ஆசீர்வதிப்பார். இன்னைக்கு காலவேளையிலே நம்ம எல்லாரும் அவருடைய கையில தான் இருக்கிறோம். ஏன்னா பலவிதமான ஜனங்கள் பலவிதமான சூழ்நிலையிலே அதிகாலவேளையில் இணைந்திருப்பீங்க. நம்ம தேவனுடைய கரத்துக்குள்ளதான் இருக்கிறோம். தேவனுடைய கரத்துல இருக்கும்போது இன்னைக்கு நமக்கு என்ன வேணும், தேவன் நம்ம குடும்பத்தை சந்திப்பார். நம்ம தூங்கி எந்திரிச்சாச்சு, கால வேளையில அப்பா உங்க பிள்ளை வந்திருக்கேன், இன்னைக்குள்ள நாளை உங்க கரத்துல அர்ப்பணிக்கிறேன்ப்பா, என் கூட நீங்க வாங்க, என் குடும்பத்தை ஆசீர்வதிங்க. ஒருவேளை வியாபாரம் பாக்குறீங்களா, வியாபாரத்தை ஆசீர்வதிங்கப்பா. கம்பெனி வச்சிருக்கீங்களா, கம்பெனி ஆசீர்வதிங்க சொல்லி வாயை திறந்து கேளுங்க. உங்க பிள்ளையோட வாழ்க்கையில ஒருவேளை இன்னும் ரட்சிக்கப்படாம இருக்கிறாங்களா, என் பிள்ளை ரட்சிக்கப்படணும், என் கனவு ரட்சிக்கப்படணும், என் குடும்பம் ரட்சிக்கப்படணும். அதிகாலவில் நம்ம எல்லாரும் ஒருமனப்பட்டு ஜெபிக்கும் போது கண்டிப்பாக நம்ம குடும்பத்துக்குள்ள ஒரு ஆசீர்வாதம், நம்முடைய வாழ்க்கையில எல்லா பகுதியிலையும் ஆசீர்வாதங்களை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். இப்ப என்னுடைய வாழ்க்கையில நான் சொல்ல முடியும், வியாபாரத்துல இருந்து நஷ்டப்பட்டு முழு நேர ஊழியத்துக்கு வந்தேன். கர்த்தருடைய கிருபையினாலே அபிஷேகம் பண்ணி வேறு விரித்து அழைத்தார். அநேக காரியங்கள் உண்டு. தேவன் இந்த நிமிஷம் வரைய ஜீவனோடு வச்சிருக்கார் அப்படின்னா அதுக்கு பேர் தான் கிருபை. அதே போல அதிகால வேளையிலே நம்ம எப்படி யோசிக்கணும் அப்படின்னா, நீங்க என் கூட இருக்கிறீங்கப்பா, நீங்க மட்டும்தான் போய் என்னை சிநேகிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி தேவனை சார்ந்து கொள்ளும் போது நம்ம குடும்பம் ஆசீர்வாதம். மெய்யாகவே அவர் ஜனங்களை சிநேகிக்கிறார், ஜனங்களை சிநேகிக்கிறார். அவருடைய பரிசுத்தவான்கள் எல்லாரும் உம்முடைய கையில் இருக்கிறார்கள். நம்ம எல்லாருமே அவருடைய கையில் இருக்கிறோம். அவர்கள் உம்முடைய பாதத்தில் விழுந்து, பரிசுத்தவான்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, உம்முடைய பாதத்தில் விழுந்து, அப்ப கர்த்தருடைய பிள்ளைகள் நம்ம எல்லாரும் அவருடைய பாதத்தில் விழுந்து உம்முடைய வார்த்தைகளினால் போதனை அடைவார்கள். அவருடைய வார்த்தை மட்டும்தான்ப்பா நம்ம வாழ்க்கையில எல்லாமே ஆசீர்வாதமாக மாற்றும்.
நம்ம குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கணும் அப்படின்னா நம்ம தேவனோட வார்த்தையை இரவும் போலமா எந்த அளவுக்கு தியானிக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்மளோட வாழ்க்கை ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்ச்சி, குடும்ப ஆசீர்வாதம். இந்த கடைசி காலத்திலே நிறைய குடும்பத்திலே செல்போன்ல மூழ்கி கிடக்குறாங்க. அது ஒரு வேதனையான காரியமா இருக்கு. எங்க பார்த்தாலும் செல்போன், எங்க பார்த்தாலும் செல்போன். கையில பைபிள் எடுத்து வாசிக்கிற ஜனம் ரொம்ப குறைஞ்சிட்டு வருது. சர்ச்சுக்குள்ள இருக்கும்போது கூட நிறைய குடும்பத்திலே இந்த கடைசி காலத்திலே வேற வேற தேசத்துக்குள்ள இணைந்து இருப்பீங்க. நீங்க இருக்கிற பகுதியில சர்ச்சுக்கு போகும்போது கையில பைபிளை கொண்டு போங்க. வீட்டுல காலைல தூங்கி எழுந்துச்சோன்னா கையில பைபிள் எடுத்து வாசிங்க. தேவன் வார்த்தையா இருக்கிறார். அவருடைய வார்த்தையை நம்ம தியானிக்கும் போதுதான் நம்ம இருதயத்துக்குள்ளே உயிர்ப்பிக்கப்படும். நம்முடைய ஆவியில் ஒரு பலன், நம்முடைய ஆத்துமா உயிர்ப்பிக்கப்படும். நம்ம சரீரத்துக்கு என்னென்ன காரியம் எல்லாம் பைபிள் எழுதப்பட்டிருக்கு. ஆவி, ஆத்துமா, சரீரம் ஃபுல்லா பலன் அடையணும். இதெல்லாம் எப்போ அவருடைய பாதத்துல விழுந்து கிடக்கும்போது, அவருடைய வார்த்தையை தியானிக்கும் போது, தேவனோட நாமத்தை மகிமைப்படுத்தும் போது, உம்முடைய வார்த்தைகளினால் போதனை அடைவார்கள். ஹல்லேலூயா. இந்த காலவேளையிலே எந்த குடும்பத்திலே இணைந்திருக்கிறீங்களோ நம்ம குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கணும் அப்படின்னா ஒரு தடவையாவது பைபிள் வாசித்து முடிச்சிட்டீங்களா? ஏன்னா சில குடும்பத்திலே இன்னும் பைபிள் வாசித்து முடிச்சு இல்லை அப்படி சொல்றதுக்கு நிறைய குடும்பம் இன்னும் ரெடி ஆகல. நான் ஒரு தடவை வாசித்து முடிச்சிட்டேன் அப்படி சொல்ற குடும்பம் கொஞ்சம் குறைய. போன வாரம் ஒரு சகோதரன்ட்ட பேசிட்டு இருந்தேன். பிறந்ததுலேருந்தே சர்ச்சுக்கு போற பையன்தான், கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறாங்க. பிறந்ததுலேருந்தே தேவனுக்காக பிரித்தெடுக்கப்பட்ட நபர் தான். திருமணம் இன்னும் முடியலை, 30 வயசு தாண்டிட்டு. ஒரு சின்ன கேள்வி கேட்டேன், அண்ணே பைபிள் வாசித்து முடிச்சிட்டிங்களா அப்படின்னு கேட்டேன். இன்னும் நான் வாசித்து முடிக்கலண்ணே அப்படின்னாங்க. ஆனா கர்த்தருக்காக ஊழியம் பண்ணிட்டு இருக்காங்க. இது ஏன் உங்களுக்கு காலில் சொல்றேன் அப்படின்னா, நிறைய குடும்பத்துல முழு பைபிள் வாசித்து முடிக்கல. ஒருவேளை பைபிள் சார்ட் வேணும் அப்படின்னா பிடிஎஃப்ல இருக்கு, வாட்ஸ்அப்ல அனுப்பி வைக்க. 9363064181 என்ற நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமா கான்டாக்ட் பண்ணீங்கன்னா பிடிஎஃப்ல இருக்கு, அனுப்பி வைக்க. ஒரு முழு பைபிள் வாசித்து முடிக்க பைபிள் சார்ட் இருக்கு. நான் முழு சங்கீதம் ஃபுல்லா வாசிச்சுட்டேன் அப்படின்னா டிக் பண்ணிடலாம். நீதிமொழியில் வாசிச்சுட்டேன் அப்படின்னா டிக் பண்ணிடலாம். உபாகமம் ஃபுல்லா வாசிச்சு முடிச்சுட்டா டிக் பண்ணிடலாம். விடுபட்ட பகுதியை ஃபுல்லா வேகமா வாசித்து முடிக்க முடியும். இதை ஏன் உங்களுக்கு காலில் சொல்றேன் அப்படின்னா, உம்முடைய வார்த்தைகளினால் போதனை அடைவார்கள். இப்ப என் வாழ்க்கையில நான் சொல்ல முடியும், நான் 11 வயசுல வேலைக்கு போன ஒரு நபர். என்னைக்கு கையில பைபிள் எடுத்து வாசிக்க ஆரம்பிச்சனோ அதுக்கப்புறம் தான் என்னோட வாழ்க்கையில ஒரு மாற்றம் கிடைச்சது. என் வாழ்க்கையில் அதுக்கப்புறம் தான் ஒரு வெளிச்சம் உண்டானது. கையில பைபிள் எடுத்து வாசிக்கும் போதுதான் கண்ணீர் வடித்து ஜெபிக்க ஆரம்பிச்சேன். கையில பைபிள் எடுத்து வாசிக்கும் போதுதான் தேவனுக்கு முன்பாக நான் எப்படி இருக்கிறேன், என்னோட வாழ்க்கையில எவ்வளவு குறை இருக்கு, இன்னும் நான் எதுலெல்லாம் மனம் திரும்பணும், இன்னும் என்னுடைய வாழ்க்கையில எதெல்லாம் நான் கற்றுக்கொள்ளணும், இதெல்லாம் நான் கையில பைபிள் எடுத்து வாசிக்க ஆரம்பிச்சேன். வாசிக்க தான் என்னுடைய பழைய வாழ்க்கைன்னு என்ன, புதிய வாழ்க்கைன்னு என்ன, கிறிஸ்துவுக்குள் நம்ம எப்படி மாறணும், எப்படி வாழணும், இது எல்லாம் கையில பைபிள் எடுத்து வாசிக்கும் போதுதான் அறிந்து கொள்ள முடிஞ்சது. அதனால கர்த்தருடைய பிள்ளைகள் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா எந்த அளவுக்கு நம்ம வேதத்தை தியானிக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்முடைய குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படும். நேரம் கிடைக்கும் போதெல்லாம் கையில பைபிள் எடுத்து வாசிங்க. கண்டிப்பா குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். அவர் நம்மளை சிநேகிக்கிறார், அவருடைய கரத்துல வைத்திருக்கிறார். நம்முடைய சொந்த ரத்தத்தினால கழுவி நம்மளை நீதிமானா பரிசுத்தவனா மாற்றுகிறார். இதெல்லாம் நம்ம கையில பைபிள் எடுத்து வாசிக்கும் போதுதான் நம்ம அறிந்து கொள்கிறோம்.
அப்ப தேவனை நாம் அறிந்து கொள்ளணும் அப்படின்னா எந்த அளவுக்கு நம்ம தேவனோட சமூகத்துல இருக்கிறோம் என்பதை சற்று ஆராய்ந்து பார்க்கணும். உம்முடைய வார்த்தைகளினால் போதனை அடைவார்கள் என்று எழுதப்பட்டிருக்கு. காலைல தூங்கி எந்திரிச்சோன்னு கையில பைபிள் எடுத்து வாசிங்க. அது உங்களோட ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்றதுக்கு மிகுந்த ஆசீர்வாதமா இருக்கும். அதே நேரத்துல அந்தந்த நாள்ல கையில பைபிள் எடுத்து வாசிக்கும் போது கர்த்தர் உங்களோடு பேசுவார். இந்த கால வேளையிலே மெய்யாகவே அவர் ஜனங்களை சிநேகிக்கிறார் என்று எழுதப்பட்டிருக்கு. அவர் நம்மளை சிநேகிக்கிறதுனாலதான் நம்ம உயிரோட இருக்கிறோம். நம்ம ஒரு நாள் உயிரோட இருக்கிறோம் அப்படின்னா அது தேவனுடைய கிருபை மட்டும்தான். இன்னைக்கு காலை வேளையில தூங்கி எந்திரிச்சாச்சா, அது தேவனுடைய கிருபை மட்டும்தான். ஒருவேளை தூங்கி எந்திரிச்சதுக்கு அப்புறம் குடும்பத்துல நம்ம நிறைய காரியங்களை யோசிப்போம். அது எல்லாம் தேவனுக்கு தெரியும். தேவன் பார்த்து கொள்வார். நம்ம குடும்பத்துல என்ன காரியம் இருக்கு தேவனுக்கு தெரியும். நம்ம தேவனுடைய சமூகத்துல அர்ப்பணித்து, அப்பா இந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வதித்தாங்கப்பா, இந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வதித்தாங்கப்பான்னு சொல்லி நம்ம தேவனுடைய சமூகத்துல கேட்கும்போது நம்ம குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பார். நம்மளோட வாழ்க்கைக்கு எல்லா தடைகள்லாம் விலகி போகும். ஹல்லேலூயா. புதிய நாளுக்காக ஜெபிப்போமா? இருக்கிற இடத்துல அப்படியே முழங்கால் படிடுங்க, கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். கிருபை மகிமை அந்த பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம் சொல்கிறோம்ப்பா. யாரெல்லாம் எந்த நாட்டுக்குள்ளே இணைந்திருக்காங்களோ நாங்க எல்லாரும் உங்களுடைய பாதப்படியில் வருகிறோம்ப்பா. இந்த நாளிலும் நீங்க எங்களோட பேசியிருக்கீங்கப்பா. மெய்யாகவே அவர் ஜனங்களை சிநேகிக்கிறார். நீங்க தான்ப்பா எங்களை சிநேகிக்கிறீங்க. நன்றிப்பா. இந்த நாளிலும் உங்க பிள்ளைகளோட நீங்க பேசுறீங்க. நன்றிப்பா. எந்த நாட்டுக்குள்ளே எந்த சூழ்நிலை இருக்காங்களோ எல்லா ஜனங்களையும் உங்களுடைய பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம்ப்பா. அவருடைய பரிசுத்தவான்கள் எல்லாரும் உம்முடைய கையில் இருக்கிறார்கள். நாங்க எல்லாரும் உம்முடைய கையில் இருக்கிறோம்ப்பா. நன்றிப்பா, நன்றிப்பா, நன்றிப்பா. இந்த நாளிலும் யாரெல்லாம் தாழ்த்துறோம் எல்லாரையும் உம்முடைய பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம். அவர்கள் உம்முடைய பாதத்தில் விழுந்து நாங்க எல்லாரும் அப்பா உம்முடைய சமூகத்துல வருகிறோம்ப்பா. எந்த நாட்டுக்குள்ளே எந்த இடத்துல ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறோம் கர்த்தர் கண்ணோக்கி பார்க்கணும். உம்முடைய வார்த்தைகளினால் போதனை அடைவார்கள். அப்பா கர்த்தர் கிருபை தாங்கப்பா, கிருபை தாங்கப்பா, கிருபை தாங்கப்பா. வேதத்தை தியானிக்க, ஜெபிக்க, துதிக்க கிருபை தாங்கப்பா. உம்முடைய வல்லமையினால் நிரப்புங்கப்பா, அபிஷேகத்தினால் நிரப்புங்கப்பா, வரங்களினால் நிரப்புங்கப்பா, கனிகளினால் நிரப்புங்கப்பா. சிறுபிள்ளைகள் முதல் கொண்டு முதியோர் எல்லாரையும் கர்த்தர் கரந்தொட்டு ஆசிரியங்கப்பா. எந்த நாட்டுக்குள்ள எந்த சூழ்நிலை இணைந்து காலம் எல்லாரையும் கர்த்தர் ஆசிரியங்கப்பா. எங்க சிந்தனை கிறிஸ்துவோட இணைவு, உங்க உடம்புல ரத்தமெல்லாம் இயேசு கிறிஸ்து ரத்தம் மாறட்டும். கலாத்தியர் 4:6 தேவன் தமது குமாரனுடைய ஆவியை உங்கள் இதயங்களில் அனுப்பினார் என்று பேசும்படி குமாரனுடைய ஆவியினால் நிரப்புங்கப்பா. பூமியின் மேல் அக்னி போடுங்க, அது இப்பொழுதே பற்றி எறிய வேண்டும் என்று யாரெல்லாம் ஜெபிக்கிறாங்க எல்லாருமே அக்னி பற்றி பிடிட்டுப்பா. அப்பா அக்னி பற்றி பிடிட்டுப்பா. பரிசுத்த அக்னி இறங்கி வரட்டுப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொடட்டுப்பா. கடைசி காலத்துல கர்த்தருக்கா நாங்க எழும்பணும்ப்பா. கிருபை தாங்கப்பா, கிருபை தாங்கப்பா. விசுவாசத்துல வளரணும், பெருகணும். கிருபை தாங்கப்பா. சிறு பிள்ளை முதல் கொண்டு முதியோர் எல்லாரையும் அபிஷேகம் பண்ணுங்கப்பா. கர்த்தருக்காக நாங்க எழும்பணும்ப்பா. கிருபை தாங்கப்பா. கடைசி காலத்திலே எல்லா ஜனங்களும் அப்பா கர்த்தர் பக்கம் வரணும். கிருபை தாங்கப்பா, கிருபை தாங்கப்பா. எல்லா குடும்பம் ரட்சிக்கப்படணும். கிருபை தாங்கப்பா. சுவிசேஷம் அறிவிக்க கிருபை தாங்கப்பா. புதிய நாளில் புது கிருபை பெற்றுக்கொள்ள அப்பா நாங்க எல்லாரும் உங்களுடைய சமூகத்துல வந்து நிக்கிறோம்ப்பா. யாரெல்லாம் எந்த சூழ்நிலை எந்த நாட்டுக்குள்ள இருக்காங்களோ எல்லாரையும் கர்த்தர் கண்ணோக்கி பாருங்க, கர்த்தர் கண்ணோக்கி பாருங்க. எங்களோட அக்கிரமம், எங்களுடைய பாவம், எங்களுடைய மீறுதல் எல்லாவற்றையும் சிலுவையில் சுமந்து உண்மையை நாங்கள் அழைக்கிறோம்ப்பா. உம்முடைய பாதத்தில் வருகிறோம்ப்பா. கல்வாரி அன்பினால் நிரப்புங்கப்பா. உம்முடைய தழும்புள்ள கரத்தினால தொட்டு ஒவ்வொரு குடும்பத்தையும் சுகம் தாங்கப்பா, பலன் தாங்கப்பா, ஆரோக்கியம் தாங்கப்பா. இந்த நாள் முழுதும் எல்லா தேவையெல்லாம் எந்த ஒரு இடத்துலையும் போய் சிக்கிகளோடப்பா தேவ சித்தத்துக்குள்ள நாங்கள் எல்லாரும் வரணும்ப்பா. தேவனுக்கு பிரியமானபடி வாழணும்ப்பா. அப்பா உம்முடைய கட்டளைக்கு கீழ்ப்படி இந்த கற்பனையை கை கொண்டு அப்பா உண்மையா வாழ கிருபை தாங்கப்பா. சத்தியத்தின்படி அப்பா நடக்க கிருபை தாங்கப்பா. நீதியில அப்பா செய்ய கிருபை தாங்கப்பா. நீதியில நடக்க கிருபை தாங்கப்பா. கிருபை தாங்கப்பா, கிருபை தாங்கப்பா, கிருபை தாங்கப்பா. இந்த நாளில் ஜெபிக்கிற ஒவ்வொரு குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிங்க.
கர்த்தர் ஆசீர்வதிங்க. கையின் கீழில் ஆசீர்வதிங்க. அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிங்கப்பா. யாரெல்லாம் எந்த இடத்துல இருக்காங்களோ அவங்களோட குடும்பம், அவங்களோட வம்சம், அவங்களுடைய தலைமுறை எல்லாம் ஆசீர்வதிக்கப்படட்டும்ப்பா. வியாபாரத்துல யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அப்பா அவங்களோட வியாபாரத்தை ஆசீர்வதிங்கப்பா. கம்பெனி வச்சிருக்காங்க, கம்பெனி ஆசீர்வதிங்கப்பா. விவசாயம் பார்க்காங்கப்பா, விவசாயத்தை ஆசீர்வதிங்கப்பா. எல்லா குடும்பத்தினுடைய தேவைகள் எல்லாம் கர்த்தர் சந்திக்கணும்ப்பா. வேலைக்கு போறாங்கப்பா, கையின் கீழில் ஆசீர்வதிங்கப்பா. உங்க பிள்ளைகளோட நீங்க புறப்பட்டு போங்கப்பா. வாகனத்துல அப்பா இருக்காங்கப்பா, டிரைவிங் லைன்ல இருக்காங்கப்பா, பஸ்ல போறாங்க, கார்ல போறாங்க, ட்ரெயின்ல போறாங்க, கால வேளையில வேலைக்கு போறாங்க. எல்லாரையும் கர்த்தருடைய கரத்துல அர்ப்பணிக்கிறோம். உங்க பிள்ளைகளோட கர்த்தர் கூட இருங்கப்பா. கர்த்தர் கூட இருங்கப்பா. நீங்க கூட இருந்தாலே போதும்ப்பா. யாரெல்லாம் ஜெபிக்கணும் எல்லா குடும்பத்துக்கும் தேவ சமாதானத்துல நிரப்புங்கப்பா. நிரம்பி வழியில பாத்திரமா மாறட்டும்ப்பா. யாரெல்லாம் ஜெபிக்கணும் எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் சந்திங்க. ரிபு ஷபா தூரபா லர தூரபலா ரிஹதன மர சந்தா டலர தூரபலா ரிபா கபா தூரி கர தூரபலா ரிபா பாபா ரஷா தரபா தூரபலா லிமாக்கோ ரோஷா தட்டரா La paparata la maradura bala, lagadura bahadura bala, libaba karadana maku sheke duni kanto toradura bala. எல்லாரும் விசேஷமா அப்ப அந்த நேரத்துல யாரெல்லாம் இணைந்துட்டாங்களோ எல்லாரையும் விசேஷமா கர்த்தர் சந்திக்கணும்ப்பா. கர்த்தர் சந்திக்கணும்ப்பா. ரிதுனி சாந்தா டலரதுரபலா வேற வேற சூழ்நிலையில இணைந்திருக்காங்கப்பா. அப்பா அவங்க பிள்ளையோட இருதயத்தை பாருங்கப்பா. இருதயத்துக்குள்ள என்னெல்லாம் யோசிக்கலாம் என் தேவன் அறிவிங்கப்பா. அவனோட வாழ்க்கையில எந்தெந்த காரியத்திலே அப்பா பின்தங்கின நிலைமையில இருக்காங்களோ எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றுங்கப்பா. அப்பா விசாலமான ஒரு வாசல் திறக்கப்படட்டும். இயேசு கிறிஸ்து நாமத்தினால விசாலமான வாசல் திறக்கப்படட்டும் ராஜா. உங்க பிள்ளைகளுக்கு ஒரு விசேஷ ஆவியை கட்டடுங்க ராஜா. விசேஷ ஒரு ஞானத்தை தாங்கப்பா. யாரெல்லாம் தாழ்த்தினாலோ புது பலனை தாங்கப்பா. காண்டாமிருத்தது பலனை தாங்க ராஜா. விசேஷமா எந்த நாட்டுக்குள்ள ஜெபிக்கிறாளோ புது எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுங்கப்பா. காண்டாமிருத்தது பலனைகள் வேணும்ப்பா. விசேஷமா எந்த குடும்பத்துல அர்ப்பணிக்கிறாங்களோ கல்லான இதயத்தை எடுத்து போடுங்கப்பா. சதையான இதயத்தை தாங்கப்பா. உம்முடைய நல்லாவியை தாங்க ராஜா. எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் பரிபூர்ணமா ஆசீர்வதிங்க ராஜா. ஒவ்வொரு குடும்பத்து மேலே அப்பா பூரண கிருபை வைங்கப்பா. என் மீட்பர் உயிரோடு இருக்கீங்கப்பா. நாங்க ஆராதிக்கிற தேவன் ஜீவனோட தேவன்ப்பா. ஒவ்வொரு குடும்பத்தையும் விசேஷமாக அப்பா அந்த நாளிலும் ஆசீர்வதிங்க ராஜா. எல்லா குடும்பத்தையும் தடையெல்லாம் நீக்கி ஆசீர்வதிங்க. யாரெல்லாம் வெளியில புறப்படாலும் எல்லாருடைய தேவையிலும் கர்த்தர் கூட சந்திக்கணும்ப்பா. எத்தனையோ குடும்பத்திலே அப்பா பிறந்தநாள் கொண்டாடுறாங்க, திருமண நாள் கொண்டாடுறாங்க ராஜா. அந்த குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா. 100 மடங்கு ஆசீர்வதிங்கப்பா. சில குடும்பத்துல அப்பா கடன்ல கொஞ்சம் கஷ்டப்படுறாங்கப்பா. அந்த கடன் பிரச்சனைக்கு ஒரு முடிவு தாங்கப்பா. கர்த்தரை விட்டு தள்ளி போயிட்டோம்ப்பா. என்னுடைய பாவத்தை மன்னிங்கப்பா. எத்தனையோ முறை எச்சரிப்பு கொடுத்தீங்கப்பா. என்னோட வாழ்க்கையில நாங்க கர்த்தரை விட்டு தள்ளி போன பாவத்தை எல்லாம் மன்னிங்கப்பா. மன்னித்து ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா. கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா. எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. வேற வேற நாட்டுக்குள்ள இருக்காங்கப்பா. வேற வேற சூழ்நிலை இருக்காங்கப்பா. யாரெல்லாம் இணைந்துக்கணும் எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. இந்த நாளில் விசேஷமாக அப்பா படிக்கிற பிள்ளைகள் உங்களுடைய கரத்துல அப்படின்னுப்பா. தேவ ஞானத்தினால தேவ புதினால் நிரப்பி ஆசிரியங்கப்பா. எக்ஸாம் யாரெல்லாம் எழுத போறாங்களோ அந்த பிள்ளைகளோட கர்த்தர் கூட இருங்கப்பா. வேற வேற நாட்டுக்குள்ள அப்பா படிக்கிறாங்கப்பா. எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கணும். கால வேளையில பிறந்தநாள் கொண்டாடுறாங்கப்பா, திருமணம் கொண்டாடுறாங்கப்பா. அந்த குடும்பத்தோட கர்த்தர் கூட இருங்க. கற்பத்தனிக்கா ஜெபியாங்க. கர்த்தர் மனம் இறங்க ஆசீர்வதிங்க. மாசமா இருக்காங்க, தாயும் பிள்ளையுமா கர்த்தர் ஆசீர்வதிங்க. டெலிவரி போறாங்க, பரம வைத்தியர் கூட இருங்க. உங்க பிள்ளைகளோட நீங்க புறப்பட்டு போங்கப்பா. சில குடும்பத்துல அப்பா ஜெப குறிப்பு சொல்லியிருக்காங்கப்பா. அந்த ஜெப குறிப்பை அப்பா உங்களுடைய பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம். அவங்களோட மன விருப்பத்தை கர்த்தர் நிறைவேற்றித்தாங்க. சில குடும்பத்துல பிள்ளைகளோட வாழ்க்கையில அப்பா திருமண தடை இருக்குப்பா. ஏற்ற துணையை தாங்க. ரட்சிக்கப்பட்ட குடும்பமா இருக்கணும்ப்பா. யாரெல்லாம் இன்னும் ரட்சிக்கப்படாமல் இருக்காங்களோ, விக்கிரத்துல அடிமையா இருக்காங்களோ, பாவத்துல அடிமையா இருக்காங்களோ அந்த குடும்பத்தை கர்த்தர் சந்திக்கணும்ப்பா. ஒவ்வொரு குடும்பமும் ஆலயத்துக்குள்ள நாட்டப்படணும். கர்த்தர் கிருபை தாங்கப்பா. விசேஷமா எத்தனையோ தேசத்துக்குள்ள இணைந்திருக்காங்க. கால வேளையில எந்த சூழ்நிலை இணைந்திருக்காங்களோ உங்க பிள்ளைகளை சந்திங்க. எந்த இடத்துல வேலை இல்லாமல் கஷ்டப்படுறாங்களோ, சில குடும்பத்துல அதிகமா படிச்சிருக்காங்கப்பா, இன்னும் அந்த போஸ்ட் கிடைக்கல, அந்த குடும்பத்தை கர்த்தர் சந்திங்கப்பா. கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு எழுதியிருக்காங்க, கர்த்தர் வாசல் திறந்தாங்க. வெளிநாட்டு போறக்கா ட்ரை பண்றாங்கப்பா, கர்த்தர் வாசல் திறந்தாங்க. உங்க பிள்ளைகளோட வாழ்க்கையில எல்லா தேவைகள் எல்லாம் கர்த்தர் சந்திங்க. நீங்க உங்க பிள்ளைகளோட கூட இருங்கப்பா. இந்த நாடிலும் சிறு பிள்ளை முதற்கொண்டு முதியோர் எல்லாரையும்
கர்த்தர் பரிபூர்ணமா ஆசீர்வதிங்க. சரீரத்துல பலவீனத்தோடு படுத்த படுக்கையில் எங்கெல்லாம் அப்பா பலவீனத்தோடு இருக்காங்களோ அந்த குடும்பத்தை கர்த்தர் சந்திக்கணும்ப்பா. இந்த நாளும் ஜெபிக்கிற ஒவ்வொரு குடும்பத்துக்கும் பூரண சுகம் வேணும்ப்பா, பூரண ஆரோக்கியம் வேணும்ப்பா, பூரண பலன் வேணும்ப்பா, தீர்காயுசு வேணும்ப்பா. எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் கரந்தொட்டு ஆசீர்வதிங்க. ஒவ்வொரு குடும்பத்தையும் விசேஷமா கர்த்தர் சந்திக்கணும்ப்பா. எத்தனையோ குடும்பத்துக்குள்ளே இருதயம் ஃபுல்லா பாரமா இருக்கு, வேதனையா இருக்கு, கண்ணீரோடு இருக்கிறாங்க. அவங்களுடைய வாழ்க்கையில எந்த காரியத்திலே அப்பா துக்கத்தோடு இருக்காங்களோ அந்த துக்கத்தை எல்லாம் மாற்றி ஆசிரியங்க. கடன்ல கஷ்டப்படுகிற குடும்பத்தை ஆசீர்வாதமா மாற்றித்தாங்க. சாபத்துல ஜனங்களை மீட்டு எடுங்கப்பா. சில குடும்பத்துல அப்பா கர்த்தரை விட்டு தள்ளி போயிட்டாங்கப்பா. மறுபடியுமாக அப்பா கர்த்தர் அந்த குடும்பத்தை அணைத்து கொள்ளணும்ப்பா. உங்களுடைய கரத்துல அர்ப்பணிக்கிறோம்ப்பா. மெய்யாகவே அப்பா ஜனங்களை நீங்க நேசிக்கிறீங்கப்பா. உங்க கரத்துல ஒவ்வொரு குடும்பத்தை அர்ப்பணிக்கிறோம்ப்பா. எத்தனையோ தேசத்துக்குள்ள காலையில் வேலைக்கு போறாங்கப்பா. எல்லாருக்கும் ஒரு பாதுகாப்பு தாங்க, பாதுகாப்பு தாங்க, பாதுகாப்பு தாங்க. இந்த நாளிலும் எல்லா தடையெல்லாம் நீக்கி ஆசிரியங்க. உங்க பிள்ளைகளோட நீங்க கூட இருங்க. உங்க கரத்துல அர்ப்பணிங்க. கர்த்தர் பொறுப்படுத்தும். சிறுபிள்ளை முதல் கொண்டு முதிர் எல்லா குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க. எல்லா தேவையெல்லாம் சந்திராஜா கர்த்தர் பொறுப்படுத்துங்க. துதி கன மகிமை எல்லாம் முருகே செலுகிறோம். தேவனர்கள் அப்ப மினிசல் நம்முடைய கரத்தில் அப்படின்றோம். கர்த்தர் பொறுப்படுத்துங்க. துதி கன மகிமை எல்லாம் முருகே செலுகிறோம். இயேசு கிறிஸ்துவின் பிதாவே ஆமென். தேவனுக்கே மகிமை உண்டாதாக. கர்த்தர் தாமே உங்களை உங்கள் குடும்பத்தையும் சகல காரியத்திலும் சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தராகிய இயேசுவின் கிருபையும் பிதாவாகிய அன்பும் பரிசுத்தனுடைய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுது சதா காலங்களிலும் நம்மளோடு கொடுப்பதாக. ஆமென். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, 9363064181 நம்பர்கள் கொண்டால் நாங்கள் உங்களுக்காக குடும்பத்துக்காக ஜெபிப்போம். God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.